ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போது நான் என்னை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நடுங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து மணாலி பஸ் ஸ்டாண்ட், ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஸோ நல்லா பெருசாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே லைட்டாக ஸ்னோலாம் அழகாக தெரியுது. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ டெல்லியிலேருந்து மணாலி பை பஸ்ஸில் தான் வந்தோம், ஆம்னி பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸெலாம் நல்ல செம்ம ஃபெசிலிட்டிஸாக இருந்தது. ஜேர்னியும் நல்லா இருந்தது. பட் மணாலி பஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்பவே பெருசாக இருக்குது. இங்கேருந்தே ஸ்னோவெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 4 நாள் நம்ம மணாலியில் தான் சுற்ற போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹோட்டல் ரீச் பண்ணியாச்சு. ஸோ மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வந்தோம்னா கால் டாக்ஸியில் தான் வந்தோம். நிறைய பேர் வந்து 500 600ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு 300 கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. ஸோ அவர் கேப்லேயே வந்துட்டோம். இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மவுண்டைன் டாப். இது வந்து ஓல்டு மணாலியில் ஹடிபா டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மணாலி வந்ததுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜொகினி ஃபால்ஸ். இந்த ஜொகினி ஃபால்ஸ் வந்து நம்ம 96 மூவியில் லைஃப் ஆஃப் ராம் சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸை பற்றி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபால்ஸ் நல்லா இருந்திருக்கும். நல்ல மான்சூன் டைமில் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம மணாலியில் வந்து ரெண்டல் பைக் எடுத்துக்கிட்டோம், ஹிமாலயன் பைக் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துகிட்டு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்ட் முரளி 2 பேரும் போகிறோம். ஜொகினி ஃபால்ஸ் மணாலியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம பைக்கு வந்து ரெண்டல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நியர்பை எனக்கு பைக் இருந்தது. ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பைக் ரெண்டல் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு வண்டி சொல்லுவாங்க. பட் அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்களாக ஒரு வண்டியை செலக்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹிமாலயன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி டெரெயினுக்கெலாம் அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம். ஸோ சப்போஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கல, எடுக்கல, இதுக்கு எல்லாமே வீடியோ வந்து கடையிலே வச்சு எடுத்துருங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, இது டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அன்வான்டாக பைசா வசூலிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லா ஷாப்புமே இதை தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பைக் ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இது வந்து எனக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க 1 டேக்கு. பைக் ரெண்டல் எடுத்த இடத்துல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் ஜொகினி ஃபால்ஸ் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வர வழியிலே அழகாக பெட்ரோல் போட்டுகிட்டே நீங்கள் ஜொகினி ஃபால்ஸ் போகலாம். இது கூகுள் மேப்லேயே வந்து கரெக்டான லொக்கேஷன் காட்டும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா இங்கே வந்து ஷாப் நம்பர் 113, அதுக்கப்புறம் சூராஜ் ஜென்ரல் ஸ்டோர், இதோட லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஜொகினி ஃபால்ஸ்க்கே போயிடலாம். லெஃப்ட்டு எடுத்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இங்கே கார் பார்க்கிங் வந்து இங்கே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து 2 சைடும் கார் பார்க்கிங் இருக்குது. பட் ஆனால் பைக் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜொகினி ஃபால்ஸ் அந்த கீழே வரைக்கும், அதாவது அந்த மலை அடிவாரம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பைக்குக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே கூட இது பண்ணிக்கலாம். பட் காருக்கு வந்து நம்ம பிஃபோராகவே பார்க் பண்ணிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. ஸோ அந்த நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். அங்கே தான் வந்து இந்த ஜொகினி ஃபால்ஸோட வியூ இருக்குது. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அப்படியே ஸ்னோலாம் தெரியுது. கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ், அதுக்கப்புறம் மேகி எல்லாமே கீழே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுனா கூட போகலாம். பட் மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவல் நம்ம வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் கொண்டு போனால் கொஞ்சம் திருப்பிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் பைக் கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கனாலே தெரியுது, அந்த தண்ணி வந்து ஃப்ரோசன் ஆகி உறைஞ்சி கிடக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து கீழேயே இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேலே போகிறதுக்கு.
இங்கே கீழே வஷித் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ட்ரெக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இது வந்து ஒன் வே நான் சொல்கிறேன். எப்படியும் வந்து ட்ரெக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அந்த இதுக்கு டைம் ஆகும். இந்த ட்ரக்கில் அந்த டைரெக்டாக ஜொகினி ஃபால்ஸ் போய் ரீச் ஆக. இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா ஈஸி கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டும் கிடையாது. இது மாடரேட் கேட்டகரியில் வரும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் போகலாம். இந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது ஷூ செப்பல் முடிஞ்ச வரைக்கும் நனையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா வந்து இந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஏறலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதில் தான் போயிட்டுருக்கோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் தான். வந்து அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடர்த்தியான மரங்கள் எதுவுமே இருக்காது. ஓப்பன் பிளேஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இது சூஸ் பண்ணோம், மரங்கள் நிறைந்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் ஏதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் இளைக்கணும், இளைப்பாறணுன்னா நம்ம இங்கே உட்காந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது எல்லோரும் வந்து மெஜாரிட்டியாக ஒரு விஷயம் பண்ண மறந்துடுறீங்க. வாட்ரு பாட்டில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாமே சஃபிஷியண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஏறும்போது வந்து டீஹைட்ரேட் ஆனீங்கன்னா உங்கள் கையில் வாட்ரு பாட்டில் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வாட்ரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டிங்கன்னா மிடில் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி மயக்கமாகிற லெவலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி கிடையாது, மாட்ரேட் ட்ரக்கு தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாமே கீழேருந்து வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஜொகினி ஃபால்ஸ் கடல் மட்டத்திலிருந்து அப்ராக்சிமேட்டாக 7850 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ நம்ம மணாலி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேயுமே பெருசாக போகல. ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும் அது அப்படின்றதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெக்கிங் சூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஜொகினி ஃபால்ஸ் சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மலை மேலே ஏறுறதுக்கு யாரும் அவசரப்படாதீங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது ஜொகினி ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம், நீங்களே பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் லெவல் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. இப்போது நம்ம கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பீப்புளுக்கு மேலே ஏறுறதுக்கே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கோம் கண்ணுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஏறுங்க. எல்லோரும் ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணி போனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு புல்வெளிகளை பூந்து வலிக்கு விழுந்து செம்மடி வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போது ட்ரெக்கிங் போகும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, நம்ம சேஃப்டிக்கு தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடந்தது பார்த்தோம். ஸோ இப்போது ரொம்ப நாள் கழித்து இப்போது ஒரு அழகான பிளேஸுக்கு வந்து இப்போது வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் இந்த இடத்த லைஃப் ஆஃப் ராம் சாங்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபால்ஸை நேர்லேயே பார்க்குறேன். காத்திருந்த ஒரு விஷயத்த நம்ம நேரில் பார்க்கும்போது அதோடய ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபால்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங்கில் எனக்கு சுத்தமாக வேர்க்கவே இல்லை. ஈவன் வந்து நான் கேரளா, கர்நாடகாலாம் போய் ட்ரெக்கிங் போயிருக்கேன், அங்கெல்லாம் நல்லா வேர்த்து ஊற்றும். இங்கே சுத்தமாக வேர்க்கலை. ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த ரெட் கலரில் உள்ள பாட்டி பார்த்துருப்பீங்க. இவங்க இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில், டீ, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கிறது பெரிய விஷயம். சரியான ஹைட்லேருந்து நல்லா தண்ணி கொட்டிகிட்ருக்கு. கீழே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஐஸ் கட்டியும் மேலேருந்து விழுந்துட்டு தான் இருக்குது இந்த தண்ணியில். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அந்த உள்ள கேவ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்குள்ளே ஒரு பாறை மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த சாங்கில் வரும். ஸோ அங்கே நிறைய கொஞ்சம் அப்போ மான்சூன் டைமில் எடுத்ததுனால ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. ஸோ இப்போ அந்தளவுக்கு க்ரீனிஷ் இல்லை, பட் அந்த கேவுக்குள்ளே தான் அந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. பார்க்க அந்த செம்மையாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபால்ஸோட சவுண்டு செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம குற்றாலம், அதே மாதிரி கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி நிறையா இடம் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அங்கே பக்கத்தில் போகும்போதே அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும். பட் இப்போது நம்ம தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் இதோட சாரலே பார்த்திங்கன்னா
பக்கத்தில் நெருங்க கூட முடியல, அந்தளவுக்கு செம்ம சில்லுன்னு இருக்குது. யூஸ்வலாக அந்த தண்ணியில் எப்படினாலும் விளையாடுவோம். இங்கே ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா தண்ணியில் கால் வைக்க கூட இல்லை. ஸோ அவ்வளோ ஃப்ரோசன் வாட்டராக வந்துட்டுருக்கு. பக்கத்தில் யாருமே போகல, எல்லாமே தூரமாக நின்று தான் பார்த்துட்ருக்காங்க. இத்தனைக்கும் வந்து தெர்மல் வியர்லாம் போட்டிருக்காங்க. நான் இப்போ ஃபால்ஸோட பின்னாடி தான் போகிறேன். பின்னாடி போயிட்டு அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த சாங்கில் வர மாதிரியே வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இங்கே சுற்றியே உள்ள சரௌண்டிங்கில் எல்லா மலையிலையும் அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பட் ஆனால் வீடியோவில் வந்து கேப்சர் ஆகட்டான்னு தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி உள்ள எல்லா மலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்னோ இருக்குது. இது வந்து ஏறுறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிடிச்சி கவனமாக ஏற வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். பட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டவுனில் இறங்கினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா கீழேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த சாரில் எடுத்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து மெயினாக வழுக்காமல் இருக்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்து இப்போது மேலே ஏறியாச்சு. இதை பார்க்கும்போது இன்னும் குளிக்க முடியலையே அப்படின்னு தோணுது. யூஸ்வலாக வந்து ஃபால்ஸ்னால் நம்ம அந்த சாரெல்லாம் நனைஞ்சிக்கிட்டு அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே போக முடியல. ஸோ அவ்வளோ சில் வாட்டராக வந்துட்டுருக்கு. இதோட சாரலே வந்து பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்குது. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, ஒரு அவ்வளோ கோல்டாக இருக்குது. ஸோ குளிச்சிடலான்னு கூட நினைக்கிறேன், ஆனால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸு டவல் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணியில் டே ட்ரெஸ்ஸோடு குளிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இப்போது கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கீழெல்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கிட்டாச்சுன்னா அவ்வளோதான், செம்மையாக அடிபட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெதுவாக பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெட்டாக இருக்குது. வலிச்சிச்சுன்னா ஃபுல்லாக பாறை தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது கீழே வந்துட்டேன். ஸோ இப்போது ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் இதோட வியூ. ஐயோ செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில். ஃபால்ஸ் அப்படியே பக்கத்தில் நெருங்க முடியல, அந்த சாரில் அடிக்குது, செம்மையாக குளிருது. கேமராவில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக இதோட மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி அந்த பிரிலிங்காக படுது. ஐயோ செம்ம சூப்பராக இருக்குங்க. உள்ளே இருந்து பார்க்கும்போது ஒரு வியூ செம்மையாக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ அதோட அது ஆப்போசிட்டில் அப்படியே அதுவும் மலை சன்செட் ஆகிற இடம். இந்த இடம் வந்து உண்மையிலே சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இது நேரில் வந்து பார்த்தா இது கண்டிப்பாக எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ளேஸு எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலையே. இப்போ அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாங் எடுத்த அதே பிளேஸில் தான் நானும் நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி வியூ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ செம்ம சான்ஸே இல்லை. இதே இது வந்து நீங்கள் ஃபால்ஸுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில் வாட்டர் போட்டும் கீழே பார்த்தா ஃபுல்லாக பனியாக உறைஞ்சி கிடக்குது. பட்டு உள்ளே பார்க்கும்போது ஒரு நார்மல் கேவ் மாதிரி இருக்குது. பட் இந்த கேவுக்குள்ளேருந்து வெளில பார்க்கும்போது ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் அந்த சன்செட்டு ஆக போகிறது, மலைக்கு நடுவில் ஆக போகிறது, ப்ளஸ் நம்மளுக்கு முன்னாடி தண்ணி கொட்டிகிட்ருக்கு, சன்செட்டையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இங்கே இந்த இடத்துல இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல, செம்ம ஹாப்பியாக இருக்குது.
ரொம்ப நேரம் ஃபால்ஸுக்கு பின்னாடியே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். சன்செட்டு பார்த்து முடிச்சுட்டு பொறுமையாக போகலான்னு நினச்சேன். ஆனால் அடிக்கிற சாரலில் வாய்ப்பே இல்லைங்க. பக்கத்துலலாம் நிற்க முடியாதுங்க. செம்ம ட்ரெஸ்ஸில் ஆகுது. ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ கேமராலாம் ஃபுல் வெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன். இங்கே நமக்காகவே இந்த பாட்டி டீ, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நனைஞ்ச குளிரோட அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஃபால்ஸ்லேயே மோர் தென் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால்ஸோட சரௌண்டிங்கை சுற்றி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மணாலியில் ஃபஸ்ட்டு டே. இந்த ஃபஸ்ட்டு டே செம்ம சூப்பராக போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6:15 ஆகுது. ஸோ இப்போ மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா மொபைல் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஸ்னோவை எடுத்து கொஞ்ச நேரம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் வரும்போது புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. பின்னாடி 2 பேர் வர்றாங்கள்ல, அவங்க 2 பேரும் ஹைதராபாத்துலேருந்து வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. மணாலி சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ ஜொகினி ஃபால்ஸ் ட்ரெக்கிங் இது இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிர்ஹு லேக் ட்ரெக்குன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4 டேஸ் ஆகும் இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹெம்தா பாஸ் ட்ரெக்குன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 6 டேஸ் ஆகும். அப்புறம் வந்து பீஸ்குந்த் ட்ரெக்குன்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஆகும். இது எல்லாமே மாடரேட் ட்ரெக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் லமதுப் ட்ரெக்குன்னு ஒன்று இருக்குது. அது 1 டே ட்ரெக்கு தான். ஸோ இந்த மாதிரி மணாலி சுற்றி ட்ரெக்கிங்கே நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஃபால்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். மற்ற ட்ரெக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 3 டேஸ்க்கு மேலே இருக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக பிளான் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக பிளான் பண்ணி வருவோம். இப்போது மால் ரோடு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கேயே டின்னர் சாப்பிட்டு போகலான்னு தான் இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ சுற்றியே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எல்லா கடைகளுமே இருக்குது. ஸோ ஃபுட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, இங்கே உள்ள லோக்கல் ட்ரெஸ்ஸு, லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது கொஞ்சம் டோட்டலாக கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஈவன் ஃபீனிக்ஸ் மால் லென்த்தை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மால் ரோடில் லைட்டிங்லாம் பாருங்கள் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மால் ரோடு பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா செம மக்கள் கூட்டமாக இருக்குது. எல்லாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.